Hi friends, welcome to Devote Samayal. Please subscribe my channel for more videos. நம்ம இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் காரைக்குடி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன். சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஒரு வாழை இலையில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இருந்ததுன்னா அதை இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷில் நல்லா நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அப்ளை பண்ணலாம். ஸோ இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நல்லா ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம நல்லா மசாலா வச்சோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது பொரிக்கும்போது சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அப்ளை பண்ணி ஃபிஷ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபிஷ் பார்க்கவே நல்லாயிருக்கு. செம்மையாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு கேப் விடாமல் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்திரத்தில் ஆயில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தோசைக்கல்ல செய்ய போகிறது கிடையாது. இது எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆயிலில் ஃபிஷ்ஷை வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம குக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு சைடு வெந்துச்சான்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பாருங்கள், மசாலா எல்லாம் நான் நல்லா கேப் விடாமல் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போனா தான் நமக்கு இந்த பெரிய ஃபிஷ்லலாம் நமக்கு உள்ள வரைக்கும் மசாலா சாரும். அதனால நம்ம இந்த மாதிரி தான் நிறைய ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்துச்சு. இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த வெந்த உடனே நல்ல கலர் சேஞ்சாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷை நம்ம திருப்பி விடலாம். மெதுவாக திருப்பி விடணும். ஏன்னா பெரிய ஃபிஷ் இல்லையா. ஸோ அதை மெதுவாக நம்ம திருப்பி விட்டு அப்படின்னா நமக்கு இப்போ பாருங்கள், ஃபிஷ் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லாவே வெந்துடுச்சு. இன்னொரு சைடு வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஃபிஷ் சூப்பராக வெந்துடுச்சு. ஃபிஷ்ஷில் அப்படியே லைட்டாக சில்லியை போட்டுட்டு அப்படியே லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டு அந்த ஃபிஷ்ஷை பிச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே கறியெல்லாம் சூப்பராக வெந்திருக்குது. அந்த மசாலா உள்ளே வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அந்த சால்ட்டு கூட உள்ளே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. அப்போ தான் நம்மளோட அப்டேட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.